ஜாதகத்தை பொறுத்தவரை நாம் அனைவரும் கூறுவோம், எனக்கு ஜாதகத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்றுவிட்டார், எனக்கு ஜாதகத்தில் சூரியன் உச்சம் பெற்றுவிட்டார் கூறுவோம். அது புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஜாதகத்தில் ஒரு ரகசியம் உள்ளது. போதகன், வேதகன், பாசகன், காரகன். போதகன் என்பவன் தனது தசைகளில் வரக்கூடிய புத்திகளில் அனைத்து விஷயங்களையும் கொடுப்பான். வேதகன் என்பவன் திசைகளில் வரக்கூடிய புத்திகளில் சில வேதனைகளை கண்டிப்பாக கொடுப்பான். பாசகன் என்பவன் அனைத்து விதமான சம்பாத்தியத்தையும் அனைத்து விதமான பொருள்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த நேரமானது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொடுக்கும். காரகன் என்பவன் அந்த காரகத்துவத்தையுமே கொடுப்பான். இவ்வாறு ஜாதகத்தில் குறிப்பாக சூரிய திசையை எடுத்துக்கொண்டால் போதகனாக செவ்வாய் பகவானும், வேதகனாக சுக்கிர பகவானும், பாசகனாக சனீஸ்வர பகவானும், காரகனாக குரு பகவானும் வருகின்றனர். அது என்ன சார்? போதகன், வேதகன், பாசகன், காரகன். இதில் உதாரணத்திற்கு சூரிய திசை சனீஸ்வர புத்தி நடக்கும் பொழுது சூரியன் தந்தை, சனீஸ்வரன் மகன், இது அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த புத்திகளில் கண்டிப்பாக ஒருவருக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். அவருக்கு அதுவரை நடக்காத ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அந்த விஷயமானது பல மாதங்கள் பல வருடங்களாக நல்ல அருமையான ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் வேதகன் சூரிய திசை சுக்கிர புத்தி வந்தால் இதுவரை அவன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் யாவும் அவனுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுக்கக்கூடிய அந்த நேரமானது மாபெரும் துயரத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அவன் அதுவரை சந்தோஷமாக இருந்தாலும் கண்டிப்பாக மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிப்பான். கஷ்டத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிப்பான். இது உண்மை, 100க்கு 100 கண்டிப்பாக நடக்கும். அனைவரும் கூறுவார்கள், எனக்கு சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று விட்டார், எனக்கு மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்று விட்டார். ஆனால் இந்த போதகன், வேதகன், பாசகன், காரகன் அனைத்து விதமான செயல்களையும் கண்டிப்பாக செய்தே தீரும். இது உண்மை. சூரிய திசையில் இந்த வேதகன் வரும்பொழுது சுக்கிர புத்தியில் மிகப்பெரிய துயரத்தை கண்டிப்பாக கொடுப்பான். அந்த துயரமானது நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய அவமானத்தை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற வலுக்கட்டாயம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதே பாசகன் என்பவன் சனீஸ்வர பகவான் அள்ளி கொடுப்பான், அள்ளி கொடுப்பான். கண்டிப்பாக உங்களுக்கு அது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும். நீங்கள் கண்டிப்பாக சூரிய பகவானின் காயத்ரி மந்திரத்தையும் சுக்கிர பகவானின் காயத்ரி மந்திரத்தையும் சொல்ல உங்களுக்கு மாபெரும் முன்னேற்றத்தை கொடுப்பார். ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே வாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத்து.